வணக்கம். இது விஜிஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்காக காத்துட்ருக்க அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக செய்ய போகிறோன்னா தக்காளி சாதம் தாங்க. சிம்பிளான தக்காளி சாதம் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுருக்கேங்க, 5 லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டால்டா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அது கூட பட்டை, சோம்பு இது மட்டும் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. 6 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா 2 சேர்த்துக்கோங்க. அது கூடயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 6 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் இது கூட நல்லா சேர்த்து தேவையான உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரொம்ப சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா அந்த தக்காளி சேர்த்துட்டோம்னா நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறமா தான் நம்ம மசாலாவை சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிக்ஸ் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர், ஒரு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், அவ்வளோதான். இந்த மசாலாவை போட்டு நல்லா தேவையான தண்ணியை விட்டு நான் பிரியாணி அரிசியில் தான் செஞ்சிட்ருக்கேன். தேவையான அளவு தண்ணியை விட்டு நம்ம குக்கரை 2 விசில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கிளறி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.